அர்ஜுனுடன் நின்ற காரணத்தினால்தான் பாரத போரின் வெற்றியே. அந்த இடத்துல வரட்டுத்தன்மை என்ன ஆச்சு? வரட்டு புத்தி என்றாச்சு. நான் என்ற அகந்தை என்ன ஆச்சு? அழிக்கப்பட்டது. அந்த நான் என்ற அகந்தை அழிக்கப்பட்டது. அப்போது என்னால் முடியும். அதாவது சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, நான் சிங்கம் மாதிரின்னுவாங்க, நான் புலி மாதிரி, நான் யானை மாதிரின்னுவான். டேய், முதல் மனுஷ மாதிரி இறான்வேன் நான். முதல் உன்னுடைய மனித தன்மையை வெளிப்படுத்து. நீ யானை மாதிரி, புலி மாதிரி, சிங்கம் மாதிரிலாம் வெளிப்படுத்தாத. யாருக்கு வேணும்? அதுங்கெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குதுங்க. அதுங்களால் யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லை. இன்றைக்கி மனுஷனால தான் தொல்லை. அப்போது உன்னுடைய மனித தன்மையை வெளிப்படுத்து. அதனால தான் கண்ணன் சொல்கிறான், அழகாக சொன்னான், வரட்டு தன்மை என்றான். ஆகையினால் நாம் அனைவரும் பகவானிடம் சரணாகதி அடைந்து வரட்டு தன்மையை அழித்து என்ன பண்ணோம்? பகவானுடைய நல்ல அன்பை செலுத்த வேண்டும்.